சென்னை. வருடம் 2089. இங்கே மழை நின்றதே இல்லை. அது போலவே மனிதர்களின் ஆசையும் அடங்கியதில்லை. இந்த நகரத்தில் மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. அது வெறும் ஒரு மூலதனம். இது சம்சாரா பயோடெக். இங்கே ஆன்மாக்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. உடல்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. மனிதன் இப்போது இறைவனின் படைப்பு அல்ல, வெறும் தொழிற்சாலை கழிவு. டாக்டர் ரவீனுக்கு இது இன்னொரு சலிப்பான நாள். அவருக்கு முன்னால் மிதக்கும் அந்த உடல்கள் ஒரு காலத்தில் உயிருடன் இருந்தவர்கள் என்பது அவருக்கு மறந்துவிட்டது. போனில் சரக்கு சரியில்லை, டேமேஜ் அதிகம் என்று ஒரு வியாபாரியைப் போல பேசிக் கொண்டிருந்தார். கன்வேயர் பெல்ட்டில் வந்த அந்த உடல். சப்ஜெக்ட் 84. பெயர் சிவா. வயது 32. காரணம் மாரடைப்பு. ரவீன் அந்த உடலை ஒரு பழுதடைந்த காரை பார்ப்பது போல பார்த்தார். இதயம் மட்டும் மாறினால் போதும், விற்பனைக்கு அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்தார். உறைந்து போன அந்த அறையில் அறுவை சிகிச்சை தொடங்கியது. சிவாவின் உடல் அசைவற்று கிடந்தது. ஆனால் விதியின் விளையாட்டு வேறு விதமாக இருந்தது. திடீரென்று அந்த கண்கள் திறந்தன. மரணத்தோடு முடிய வேண்டிய நினைவு மீண்டும் திரும்பியது. இருள் விலகி அந்த ஆஸ்பத்திரி விளக்குகள் அவன் கண்களை கூசின. சிவா அலற நினைத்தான். நான் சாகவில்லை, நான் இங்கே இருக்கிறேன் என்று கத்த முயன்றான். ஆனால் தொண்டையில் செருகப்பட்ட அந்த குழாய் அவன் குரலை நசுக்கியது. அவன் உடல் இரும்பு பிடியில் சிக்கியிருந்தது. கணினி எச்சரித்தது. மூளை விழித்துவிட்டது. நோயாளிக்கு வலி தெரியும் என்று சிவப்பு குறியீட்டை காட்டியது. ஆனால் ரவீன் அதை ஒரு இயந்திர பிழை என்று நினைத்தார். இது வெறும் நரம்பு துடிப்புதான் என்று அலட்சியமாக சொன்ன ரவீன் மயக்க மருந்து இல்லாமலே அறுக்க உத்தரவிட்டார். மனிதநேயம் அந்த அறையை விட்டு வெளியேறி பல வருடங்கள் ஆகிவிட்டன. நெருப்பு அவன் நெஞ்சை தீண்டியபோது நரகத்தில் கூட அனுபவிக்க முடியாத வலியை சிவா உணர்ந்தான். அம்மா என்று அவன் மனம் கதறியது. கண்ணீர் வழிந்து அவன் காதுகளுக்குள் இறங்கியது. அவன் உயிருடன் இருப்பதை அந்த கண்ணீர் மட்டுமே சாட்சி சொன்னது. வலியை மறக்கடிக்க அவர்கள் அவன் நினைவுகளை அழிக்கத் தொடங்கினார்கள். ஆனால் அந்த தருணத்தில் சிவாவின் கடந்த காலம் ஒரு மின்னல் போல அவன் கண்முன் விரிந்தது. முதலில் ஒரு கல்யாணம், பிறகு ஒரு விபத்து, பிறகு ஒரு போர்க்களம். சிவா உறைந்து போனான். இவையெல்லாம் கனவுகள் இல்லை, இவை அனைத்தும் அவன் சந்தித்த மரணங்கள். அவன் இறப்பது இது முதல் முறை அல்ல. திரையில் அந்த எண் ஒளிர்ந்தது. 5வது முறை. அவர் ஒரு மனிதன் இல்லை, பல முறை உடைந்து பல முறை ஒட்டவைக்கப்பட்ட ஒரு பொம்மை என்பதை சிவா அந்த நொடியில் உணர்ந்தார். தன் நெஞ்சு திறந்திருப்பதை அவன் பார்த்தான். உள்ளே இதயம் இல்லை, வெறும் இயந்திரங்கள் தான் இருந்தன. என்னை கொன்றுவிடுங்கள், தயவு செய்து என்னை முழுமையாக கொன்றுவிடுங்கள் என்று அவன் கெஞ்சினான். தான் மறுபடியும் பிறக்கவில்லை, இது முடிவே இல்லாத ஒரு மரணம் என்பதை உணர்ந்தபடியே அவனது கண்கள் மூடின. சில மணி நேரங்களில் அங்கே ஒரு புதிய தயாரிப்பு விற்பனைக்கு தயாராக நின்றது. முகத்தில் ஒரு போலி சிரிப்புடன், பழைய நினைவுகள் ஏதுமின்றி. சிவா மீண்டும் விற்கப்பட காத்திருந்தான். சுழற்சி தொடர்கிறது.